அண்மை செய்தி. நதிகள் சீரமைப்பு தொடர்பாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ஆலோசனையானது மேற்கொண்டு வருகிறார். அமைச்சர்களுடன் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ஆலோசனையானது மேற்கொண்டு வருகிறார். நதிகள் சீரமைப்பு தொடர்பாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ஆலோசனையானது மேற்கொண்டு வருகிறார். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். இது குறித்த மேலும் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் பாரி கார்த்திக். வணக்கம் பாரி கார்த்திக், இந்த ஆலோசனை தொடர்பான விவரங்கள். வணக்கம். சென்னை நதிகள் சீரமைப்பு தொடர்பாக தற்போது தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு.க.ஸ்டாலின் அவர்கள் தலைமையில் தலைமைச் செயலகத்தில் அமைச்சர்கள் உதயநிதி ஸ்டாலின், அமைச்சர் மா. சுப்பிரமணியம், தாமு அன்பரசன் உள்ளிட்டோர் இந்த ஆலோசனை கூட்டத்தில் மற்றும் துறை சார்ந்த செயலர்கள் பங்கேற்று வருகிறார்கள். குறிப்பாக கூவம், அடையாறு, கொசுத்தலை ஆறு சீரமைப்பு தொடர்பாக இந்த ஆலோசனை கூட்டம் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. வருடத்துக்கு ஒரு முறை இந்த ஆறுகளை சுத்தப்படுத்தும் வகையிலும் அதே போல சாக்கடையில் தேங்காத வகையில் தொடர்ச்சியாக ஆறுகளை பராமரிப்பது வகையிலும் சென்னை மாநகராட்சிக்குட்பட்ட 900க்கும் மேற்பட்ட கிலோமீட்டர் அளவில் இந்த ஆறுகளானது மற்றும் கிளையாறுகளாக பிரிந்து பாய்ந்து கொண்டிருக்கிறது. ஒட்டுமொத்த இந்த ஆறுகளுடைய அளவை பொறுத்து அதனுடைய நீர்ப்பாசன வசதிகளை பொறுத்தும் தொடர்ச்சியாக அந்த ஆறுகளை சுத்தப்படுத்துவதும் அதே போல அந்த ஆறுகளின் இருபக்கம் இருக்கக்கூடிய கழிவுகளை அப்புறப்படுத்தும் என தொடர்ச்சியாக தமிழ்நாடு அரசின் சார்பில் பல்வேறு நடவடிக்கை எடுக்கப்பட்டு மாநகராட்சியின் சார்பில் நிதிகள் ஒதுக்கப்பட்டு அதற்கான முன்னெடுப்புகளும் நடைபெற்ற நிலையில் அது தொடர்பாக தற்போது முதலமைச்சர்கள் ஆலோசனை ஈடுபட்டு வருகிறார்கள். ஏற்கனவே கொசுத்தலை ஆறு மற்றும் அடையாறு மற்றும் கூவம் உள்ளிட்ட ஆறுகளுக்கு சுத்தப்படுத்தும் வகையில் அரசு சார்பில் ஏற்கனவே நிதி ஒதுக்கப்பட்டு அதற்கு அத்தகைய பணிகள் நடைபெற்று வந்தாலும் கூட கூடுதலாக நிதி தேவைப்படும் பட்சத்தில் அதற்கும் அரசு தற்போது இந்த ஆலோசனை கூட்டத்தில் முடிவெடுக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தொடர்ச்சியாக ஆறுகளை சுத்தப்படுத்தும் வகையிலும் சென்னை மாநகராட்சிக்குட்பட்ட இந்த 3 ஆறுகள் மற்றும் இந்த 3 ஆறுகளை சுற்றக்கூடிய கிளையாறுகள் என அனைத்தையும் நவீனப்படுத்தும் வகையிலும் மற்றும் இதில் சுற்றுலா ஏற்பதற்கும் சாதகமாக உள்ள இடங்களையும் ஆய்வு செய்யவும் இந்த ஆலோசனை கூட்டத்தில் பல்வேறு விஷயங்கள் மேற்கொள்ளப்பட்டு இருக்கின்றன. அதன் அடிப்படையில் தற்போது முதலமைச்சர் தலைமையில் தலைமைச் செயலகத்தில் இந்த ஆலோசனை கூட்டம் நடைபெற்று வருகிறது. விவரங்களுக்கு நன்றி பாரி கார்த்திக். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.